அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 31/5/2024. அஷ்டமி திதி காலை 9:39 வரை. அதன் பிறகு நவமி திதி. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் காலை 6:12 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரனுடன் சனி பகவான், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும், மேஷத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? கதிரறுக்க, தானியம் சேமிக்க, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, அதிகாரிகளை சந்திக்க, வழக்குகள் பேசி முடிக்க, சமையல் சிற்ப வேலைகள் கற்றுக்கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வானத்தை விட மிகவும் உயர்ந்தது அருமையான, அன்பான, இனிமையான சொற்கள் தான். அதனால தாங்க பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் தள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு 10 பல்லில் ஒரு பாசப்பல் பலிச்சிரும்பா, அதனால் யார் பல்லுலேயும் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்மளை பெற்றவங்களும் சொல்லுவாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எல்லோரிடமும் அன்பாக பேசக்கூடியவர்கள், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியம் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாக இருக்குங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தந்தை வழியில் சில உதவிகள்லாம் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களும் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்கங்க. வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. உங்களுடைய வாக்கு, குடும்ப, தனஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து பேசக்கூடிய நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலைகளையும் இன்றைக்கி நீங்கள் குடும்பத்தில் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுப்பு தான். ஏன்னா லாபஸ்தானத்தில் லாபாதிபதி வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் எல்லாமே கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாக இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் அஸ்திவாரமாக இருப்பதுவே மேலாகும். ஆமாங்க, நம்மளை யார் புரிஞ்சுக்கிறாங்க? நம்முடைய வித்தைக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்க? நம்முடைய நற்பண்புகளை யார் சரியாக பயன்படுத்தி நமக்கு அதே நேரத்தில் உதவுறாங்க? இதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எந்த இடத்துல உங்களுக்கு
மரியாதை குறையுதோ, எந்த இடத்துல நீங்கள் மட்டம் தட்டப்பட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஓரங்கட்டப்படுறீங்களோ அந்த இடத்தை தூக்கி எறிந்து விட்டு இயல்பான இடத்திற்கு வரக்கூடியவர்கள், மதிப்பு தரக்கூடியவங்க, சின்னவங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்து சேவை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், அல்லாதவங்க யார், அதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. சின்ன சின்னதாக நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகும். ஆனால் ராசியில் இருக்கிற சூரியன் அப்பப்போ உங்களை கோவப்பட வைக்கும், சிடு சிடுன்னு பேச வைக்கும், எரிஞ்சி விழ வைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. குரு பகவானும் ராசியில் இருக்கிறதுனால திடீர்னு 1/2 கிலோ ஏறிடுச்சு உடம்பு அப்படிங்கிற மாதிரி உடல் பருமன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உணவு கட்டுப்பாடு தேவைப்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சல் செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் நியாயமானதாக இருக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுன்னு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் எல்லாரும் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நாம் தான் ஓடி ஆடி உழைச்சி முன்னுக்கு வர வேண்டியதாக இருக்குது. வேலையாட்கள் கூட சரியாக அமைய மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நல்ல வேலையாட்கள் அமைவாங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவஸ்தைகளையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். ஆமாங்க, ஒரு தடவை அடிபட்டாருங்க, அதுக்கு பிறகு அந்த பக்கமே அவர் போகிறது இல்லைங்க. ஒரு தடவை பட்டதே போதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய மாறிட்டாருங்க அப்படின்னு சிலரை பார்த்து சிலர்லாம் சொல்வது உண்டுங்க. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஏதாவது கஷ்டம் வருது, சில சிரமங்கள் வருது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவலைப்பட மாட்டீங்க. ஏதோ அது மூலமாக கடவுள் நமக்கு சொல்ல வராரு, சொல்லி தர்றதுக்கு வராரு, சிலருடைய சுயரூபத்தை நமக்கு திறந்து காட்ட வராரு அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், எதுவாக இருந்தாலும் கடந்து போகும் அப்படிங்கிற ஏற்புடை மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. சாதகமான இடத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, பாக்யாதிபதியுடன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்பா வழியில் சில உதவிகள் கிடைக்கும். அப்பாவோட ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லா இருக்கும். எதெடுத்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி சின்ன சின்ன சேமிப்புகளுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க. சேமித்து வச்சதை எடுத்து கொண்டு போய் நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால சகோதரங்கள் ஆதரவாக இருப்பாங்க. சகோதரியோட திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அந்த இடத்த கொடுத்துடலாம் நினச்சிட்டு இருக்கீங்க, கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப லாபகரமாக இருக்கும். ஏன்னா லாபாதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சும்மா கூடிக்கிட்டே போகும். உங்கள்கிட்ட கொடுத்தா தான் அது சரியாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. மற்றவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் சரியாக இல்லை, எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு மேலதிகாரி கூப்பிட்டு உங்கள்கிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைப்பார். உங்களுக்கு சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு ஆதங்கம் இருக்கும். வேலைன்னு நம்ம தலையிலே கட்டுறாங்களேன்னு சின்ன சின்ன புலம்பலும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே,
உடல் பலமுடன் இருக்க முதலில் மனதை வலிமையாக்குங்கள். மனம் வலிமையானால் உடலும் எல்லா வகையிலும் வலிமையாகும். ஆமாங்க, அதனால தாங்க அப்படியே 6 அடி உயரத்தில் ஆஜானுபாகுவான தோற்றத்தில் அதெல்லாம் ஒரு பெரிய பலம் கிடையாதுங்க. 5 அடி உயரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் மனசுக்குள்ளார நமக்கு ஒரு வலிமை இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு வைராக்கியம் இருக்கணும். அந்த மன வலிமை இருந்துட்டால் உடனடியாக நம்முடைய உடலிலும் அந்த வலிமைங்கிற ரத்தம் பாய ஆரம்பிச்சிருங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மனதை தூய்மைப்படுத்தி வச்சிருப்பீங்க. மனசை வலிமைப்படுத்தி வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சின்னதாக செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனாலும் கடந்த 2-3 நாட்களை விட இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. தள்ளிப்போன காரியங்களெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த சிடுசிடுப்பு, முணுமுணுப்பு அதெல்லாமே சரியாகி கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே போல் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படியுமா குறை சொன்னவங்கள்லாம் இன்றைக்கி வலியை உங்ககிட்ட பேசுவாங்க. காரணம், உங்களுடைய வலிமையை அன்னைக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இன்றைய தினத்தில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள்லேருந்து வர்றதுக்கு ஒரு வழி இன்னைக்கு கிடைக்கும். ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்கும். ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்வில் நான் அனுபவித்த சந்தோஷங்களை விட இழந்து போன சந்தோஷங்கள் தான் அதிகம் அப்படின்னு சில நேரங்களில் நினைத்து பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அதாவது நம்ம எத்தனையோ சந்தோஷமாக இருந்திருக்கலாம், இருந்தாலும் நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை நாம் செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ தான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதாது, குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய சந்தோஷங்களை விட்டு கொடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். கோபப்படுற மாதிரி சிலர்லாம் பேசி வச்சு உங்களை கோபப்பட வைப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. யாருக்காகவும் எதற்காகவும் எதிலையும் கையெழுத்து போட்டுற வேண்டாங்க. அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகள் எல்லாமே உண்டு. அதனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அனுசரித்து போகிறது நல்லது. எப்போவோ நடந்ததெல்லாம் இன்னைக்கு போய் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இருக்கிற சந்தோஷமும் தொலைஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன விவாதங்கள், வாக்குவாதங்கள் அதெல்லாம் குடும்பத்துக்குள்ளார வருங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்திலேயும் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. வீடு மனம் வாங்கிறதுல ஏமாந்துடக்கூடாது, அதில் கவனமாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஆனால் யாருக்கும் கடன் தந்துடாதீங்க, அதில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக மேலதிகாரியுடன் கொஞ்சம் கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கூட இருக்கிறவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. ஏன்னா சக ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக இன்றைக்கி இருந்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பல காயங்களுக்கு மருந்து கண்ணீர் தான். சில காயங்களுக்கு மருந்து மௌனம்தான். எல்லா காயங்களுக்கும் மருந்து அமைதி ஒன்று தான். ஆமாங்க, அதனால தாங்க சில நேரங்களில் நீங்கள் மௌனமாக இருப்பீங்க, பல நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருந்துருவீங்க. பேசுகிறவங்க பேசட்டும், பார்த்துக்கலாம், எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துவிட்டு கடைசியாக தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக ஆழமாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் அறிவுரையை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறதுனால ஏதோ உடம்பை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்குது. என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட போனாலும் மருந்து மாத்திரையை மாற்றி கொடுத்தாலும் உடல்நிலை ஒன்றும் மாற மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய எல்லா வகையிலும் பலம் தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரத்தில் புது ஏஜென்சி எடுக்கிறது, வாடிக்கையாளர்கள் எதை விரும்புகிறாங்களோ அந்த துறையில் நாம் இறங்கி சம்பாதிப்போங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைக்கி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கம் இன்றைக்கி நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கிளை இல்லாத மரத்தில் நிழலை எதிர்பார்க்கும் பறவைகள் போலத்தான் சில நேரங்களில் மனமானது இருந்து விடுகிறது, எதிர்பார்க்கிறது. ஆமாங்க, சிலர்கிட்ட நாம் எல்லாம் கிடைக்கும், இவங்க நல்லவங்க, நமக்கு உதவிகரமாக இருப்பாங்க, நன்றியோடு இருப்பாங்க அப்படின்லாம் நாம் நினைப்போங்க. ஆனால் போக போக தான் தெரியும் அவங்கள்ட்ட நன்றிங்கிறது எதுவுமே இல்லை, நெஞ்சுக்குள்ளாரையும் ஈரம் இல்லை அப்படிங்கிறத எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்களை நாம் நம்புறதை விட, அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறத விட நம்ம மேலே நாம் நம்பிக்கை வைப்போம். நம்முடைய திறமை மேலே நாம் நம்பிக்கை வச்சு முன்னுக்கு ஒன்று எங்கும் எப்பொழுதும் தன் காலில் நின்று கொண்டு சாதிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் தொட்ட காரியங்கள் துலங்கும், புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. ஏற்கனவே ஏமாந்து போன பணத்தை எப்படியாவது பேசி வாங்கிடணும், எல்லாரும் நம்மளை போட்டு நச்சரிக்கிறாங்க, ஏதோ நம்ம கையில் நாம் வச்சுக்கிட்ட மாதிரி நாம் வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட தானே கொடுத்துருக்குறோம், அவங்கள்ட்டேருந்து ஒழுங்காக பதில் வர மாட்டேங்குது, யாருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது, பொய் சொல்லவும் மனசு வர மாட்டேங்குது, உண்மையை சொன்னால் அவங்களுக்கெல்லாம் கோபம் வருதுன்னு கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்கள், இழப்புகளை நினைத்து இன்றைக்கி சில நேரங்களில் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ராகு நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து போன பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட உங்கள் திறமையை பயன்படுத்தி மேலதிகாரிகள் மனசில் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் இன்றைக்கி இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்கள்
உங்களுக்கு கொஞ்சம் சுமார் தான், வேலை சுமை அலைச்சல் எல்லாம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றால் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஆமாங்க, வெளிப்பார்வைக்கு அடுத்தவங்க பார்வைக்கு நீங்கள் ரொம்ப உடைஞ்ச மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா பல சிக்கல்கள், பல ஏற்ற இறக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் சரிசமமாக எடுத்துக்கொண்டு ஆகட்டும் பார்த்துக்கலாம், இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், ஏற்கனவே இதை விட பெருசாக நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் தன்னுடைய மனதை சமநிலையில் வைத்து கொண்டு உறுதி கொண்ட மனதுடன் போராடி வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய பலம்ங்க. முன்ன மாதிரி இல்லைங்க, இப்பெல்லாம் நாசுக்காக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. 4 பேர் 4 விதமாக பேசினாலும் பரவாயில்ல, நாம் நல்ல விதமாக எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மனப்பக்குவமும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சிங்க. ஆனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பழைய கஷ்டம் மனசுக்கு வருது. அதை நினைக்கும் போது நம்மளை அறியாமல் கண்ணில் வந்து தண்ணி நிற்கிது. இது மாதிரி சில நேரங்களில் குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தது வேறு எதுவும் சிக்கல் வராமல் இருந்துட்டால் போதும் கடவுளே அப்படின்னு சில நேரங்களில் இறைவனை தொழுது கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினமும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாகத்தாங்க இருக்குது. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பணப்புழக்கமும் பரவாயில்ல அப்படின்னு சரளமாகவே இன்னைக்கு இருக்குங்க. ராசிநாதன் செவ்வாய் ராகோட உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கும். வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி எல்லாமே உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தோல்வி மட்டுமே உன்னை துரத்துகிறது என்றால் நீ மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிறாய் என்றே அர்த்தம். ஆமாங்க, அதனால தாங்க இந்த தோல்வியை பார்த்தெல்லாம் நீங்கள் துவண்டு போக மாட்டீங்க. இந்த தோல்வியை தோல் மேலே போட்டுக்கிட்டு சுமக்கிறதெல்லாம் எப்பயுமே உங்களுக்கு பிடிக்காதுங்க. தோல்வி என்ன பெரிய தோல்வி, அது மூலமாக சில விஷயங்களை நாம் கற்றுக்குறோம். அதுக்கு அடுத்த காரியம் வரும்போது அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு, கற்றுக்கிட்ட சில பாடங்களை வச்சு ஜெயிச்சிட வேண்டிதான் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். சிலர் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. சுப செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 6ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிரனும் மறைஞ்சு கிடக்கிறதுனால அந்தரங்க விஷயங்களை யாரையும் நம்பி சொல்லாதீங்க. ஏற்கனவே ரொம்ப நெருக்கமானவங்க நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிலர்கிட்ட சில விஷயத்தை சொல்லிட்டு நாம ஏன் அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னு இப்போ வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. மேற்கொண்டும் அந்த தவறை செய்திடாதீங்க. 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு. கோர்ட்டு கேஸு சுமூகமாக பேசி தீர்த்துக்கலாம். உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம்ப்பா, நியாயமாக பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோம், என்னத்துக்கு அலைச்சல் பண செலவு விரையும் அதெல்லாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் இன்னைக்கு உண்டுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாதம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு
உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. ஆனால் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி முன்கோபம் இருக்கும், குறைச்சிக்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு தொந்தரவுகள், நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கொடுத்தது பெரிதாக இருந்தாலும் அதனை மறந்துவிடு. ஆனால் பெற்றது சிறிதாக இருந்தாலும் அதை மறவாமல் இரு. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வலது கை தருவதை இடது கைக்கு தெரியாமல் எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு செய்த உதவியை அடுத்தவர்களிடம் சொல்லி காட்டாமல் தன்னுடைய மனதிலேயே வைத்து கொண்டு மேற்கொண்டு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதி புதன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இருக்கிற வீடை கொஞ்சம் மாற்றுறது அல்லது புதுப்பிக்கிறது, கூடுதல் அறை அல்லது கூடுதல் தளம் அமைக்கிறது, பெயிண்டிங், அது மாதிரி சில மராமத்து பணிகள் செய்கிறதுன்னு பரபரப்பாக இன்றைக்கி இருப்பீங்க. சில முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா வகையிலையும் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தும் பார்க்காம போன சில சொந்த பந்தங்கள்லாம் வலிய உங்ககிட்ட பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் சேருங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கிற வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. திடீர் பண வரவு உண்டு. ஏற்கனவே பட்ட அந்த கஷ்டங்கள், அவஸ்தைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு, விலகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். முன்ன மாதிரியெல்லாம் அனாவசியமாக பேசாமல் இப்போ நீங்கள் அளந்து கட்டி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் அடுத்தடுத்து உங்களை பார்க்குறதுக்கும் சிலர்லாம் வர ஆரம்பிப்பாங்க. எல்லா வகையிலுமே வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்குங்க. சொந்த இடத்துக்கே கடையை மாற்றிடலாம், கொஞ்சம் தூரமாக தள்ளி இருந்தாலும் வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எப்படி வாழணும் என்பதனையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதனையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, மனம்தான். ஆமாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க பண்ணுறது, எனக்கு அந்த நேரம் கஷ்டமாயிடுச்சு, அதனால் பண கஷ்டம் இருந்தனால அவர்கிட்ட போய் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பண கஷ்டம் வந்தாலும் மன கஷ்டம் வந்தாலும் தகுதி இல்லாதவர்கள், தரமற்றவர்கள், பொய் பேசக்கூடியவர்கள், குறுக்கு வழியில் சம்பாதித்தவர்கள்ட்ட போய் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் உதவி கேட்டு நிற்க மாட்டீங்க. கஷ்டமோ நஷ்டமோ நாமே பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளாரையே இருந்துட்டு போகட்டும். இதையே நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லி நாம் அனுதாப அலையை தேடிப்பான, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நெஞ்சுறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம், நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்க பாருங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வாய்க்கு ருசியாக சாப்பிட்றத விட்டுட்டு ஆரோக்கியத்தை மனசில் நினச்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. முடிந்த வரைக்கும்
வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்து கொண்டிருக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா சிரமங்களும் விலகி நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. வியாபாரம், உத்தியோகம் இதிலெல்லாம் அவிட்டம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்கும். இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தகுதியான நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதீர்கள். கிடைத்த நேரத்தை தகுதியாக்கி கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆமாங்க, நல்ல காலம் வரட்டும், நல்ல நேரம் வரட்டும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. உழைக்கிற நேரம் எல்லாமே நல்ல நேரம்தான். அதனால் நாம் உழைச்சிக்கிட்டே இருப்போம், கடவுள் நமக்கு ஏதாவது உதவி செய்துகிட்டே இருப்பார்னு. செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைத்து கொண்டு அது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் முழுமையாக கவனம் செலுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. செலவு தான் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகுது. 7.5 சனியில் விரயச்சனி வேறு நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. எல்லாம் அத்தியாவசியமான செலவுகளாக இருக்குது. நம்மளை தேடி நாடின்னு நிறைய பேரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ரொம்ப பெருசாக நாம் செய்வோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருசாக இப்போதைக்கு முடியலன்னாலும் வர்றவங்கள வெறுங்கையோடு அனுப்ப முடியாமல் ஏதாவது கொடுத்து அனுப்ப வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பார்த்துக்கலாம், கடவுள் ஏதாவது கருணை காட்டுவார் அப்படின்னு சில நேரங்களில் மனசையும் தேர்த்தி கொள்வீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் ஆதரவாக பேசுவாங்க. சகோதர வகையில் சின்ன சின்னதாக செலவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க மூலமாக சில உதவிகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் ஓரளவு பரவாயில்ல, ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் நஷ்டம் வருது, அது சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. புது வேலையாட்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் சரியாகி உத்தியோகத்தில் இன்னைக்கு நிம்மதி உண்டாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் செலவுகள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக இன்னைக்கு முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.